Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடைபெற்ற குரூப் 4 அந்த எக்ஸாமோட ஒரிஜினல் தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 2018 நடந்த எக்ஸாமோட ஒரிஜினல் தமிழ் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பழைய புக் படிக்காத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, பழைய கொஸ்டின் பார்க்குறது ரொம்பவே வந்து இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். பாசிலை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க, பசுமை ப்ளஸ் இலை. அடுத்த கேள்வி, பிழையான கூற்று தான் கேட்டிருக்கிறாங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வந்து வல்லினம் மிகும். மீதம் இருக்கக்கூடிய மூன்றுமே சரி. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. மூன்றுமே சரி. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது மட்டும்தான் தவறாக இருக்குது. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினாள் திணைவழு, என் மாமா வந்தது திணை வழாநிலை, நான் வந்தேன் இடவழு, நாய் கத்தும் மரபுவழு. ஆன்சர் நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபுவழு. பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துகளுக்கு பின் வல்லினம் மிகும். இது சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். இதுவுமே சரியானது தான். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். சரி. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. பொறுத்துக. ஆங்கில சொல் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. செக் அப்படிங்கிறது காசோலை, ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு, விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. செக் அப்படின்னா காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது என்ன வகையான வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? கருவியாகுபெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினாவகை எது? கொழல் வினா. பருப்பு இருக்கான்னு கேட்டு அது வாங்குவதற்காக கேட்பதனால கொழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. தலையின் வகை அறிகன் கேட்டிருக்காங்க. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கலித்தலை. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிகன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவள்ளுவ மாலை. ஆன்சர் திருவள்ளுவ மாலை. அடுத்த கேள்வி, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது ஆராயாமை, ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். மீதம் இருக்கக்கூடிய புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் 8 தொகை நூல்கள் அதில் வரும். அது வந்து 14 மேல் கணக்கு. நாலடியாருங்கிறது 14 கீழ்கணக்கு. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதது. ஓகேவா? படலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். மற்ற கூற்றுகள் பார்க்கலாம். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம். கரெக்டு. கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்பது பெயர். காண்டம் என்ற பெயர் அதுவும் சரிதான். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 3 மட்டும் தவறு. கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழி நூல் இல்லையா? கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பொறுத்துக. துஞ்சல், தமியர், தாழ், நோன்மை. துஞ்சல் அப்படின்னா சோம்பல், தமியர் தனித்தவர், தாழ் முயற்சி, நோன்மை வலிமை. துஞ்சல் சோம்பல், தமியர் தனித்தவர், தாழ் முயற்சி, நோன்மை வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை.
பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைதுந்ததெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. திருநாவுக்கரசர். பொருளறிந்து பொருத்துக. ஒல்லை, ஈறு, மேதி, அங்கணர். ஒல்லை அப்படின்னா விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கணர் சிவன். ஒல்லை விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கணர் சிவன். குருசு என்பதன் பொருள் செலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேவா, கிறிஸ்தவ கம்பர் யார்? H.A. கிருட்டிணப்பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் H.A. கிருட்டிணப்பிள்ளை. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழனுலா, ஒட்டக்கூத்தர், திருவேங்கடத்தந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம், குமரகுருபரர், முக்கூடர் பள்ளு, நாதகுத்தனார்னு சொல்லியிருக்காங்க. முக்கூடர் பள்ளு, நாதகுத்தனார் மட்டும்தான் தவறு. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். ஓகேவா, கடிகை முத்துப்புலவரோட மாணவர் தான் உமறு புலவர். சீராபுராணத்தை இயற்றியிருப்பார் இல்லையா. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர், தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களுள் ஒன்று பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக. பாரதியார், சுப்பிரமணியன், பாரதிதாசன், சுப்புரத்தினம், சுரதா, ராஜகோபாலன், வாணிதாசன், அரங்கசாமி. நம்ம ஓல்டு புக் படிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த ஓல்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவு ஒரு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? உ.வே.சா. தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. நியூ புக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய ரிசம்பிள்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ சில விஷயந்தான் நமக்கு தெரியாது ஓல்டு புக்கில் இருக்கும். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமா முனிவர். தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோயில் எதுன்னு கேட்குறாங்க. தஞ்சை பெரிய கோயில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேவா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் துடி, தொண்டகம், ஏறுகோட்பறை, மணமுழா. இசை அந்த இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு திணைக்குரியதும். குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுழா, பாலை துடிப்பறை அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்தது பெரும்பொழுது மாதம் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் மார்கழி தை. முதுவீநீர் காலம் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல் இந்த மூன்றுமே எந்த உயிர்களுக்கு உரியதுன்னு கேட்குறாங்க. கரையான், எறும்பு. தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அடுத்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. வேறு இல்லை, வேறு ப்ளஸ் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான். எதிர்மறை அப்படி சொல்லுவோம். வரவில்லை அப்படிங்கிறத வந்திலன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தா சொல் இல்லம். ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொற்களை கொடுத்துட்டு இது என்ன வகைன்னு கேட்பாங்க. நம்ம எதிர்மறை அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கிளி அப்படின்னா பயம்,
கிழி அப்படின்னா கிழித்தல், கிளி அப்படிங்கிறது ஒரு வகையான பறவை இல்லையா? அடுத்த கேள்வி, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. வந்த. அகர வரிசைப்படி சொற்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. செடி, செப்பு, செல்வம், சென்னை. ஓகேவா? காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. ஸோ சொற்களை ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். ஓகேவா? கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்றால் அப்படிங்கிறது என்ன வந்துடும்? தன்வினை வந்துடும். கற்பித்தால் அப்படிங்கிறது தான் பிறவினை. ஓகேவா? பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கும் டேஷ் என்ற எண்ணுக்கும் பெரிய தொடர்புள்ளது. 7 அப்படிங்கிற சொல்லுக்கும் திருக்குறளுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. ஓகேவா? திருக்குறளுக்கும் டேஷ் எனும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. ஆன்சர் 7. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வீரமா முனிவர். ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுவஞ்ச மூலம் எனும் நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் கேட்டிருக்காங்க. சமண சமயம். ஓகேவா? அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் எந்த திணைன்னு கேட்குறாங்க. மருதத்திணை. ஓகேவா? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையோட கடல் வாழ்த்து பாடலையும் அவர் தான் இயற்றியிருப்பார். ஓகேவா? அகநானூற்றில் 5 திணைக்குரியதும் எண்கள் வரிசையில் அடிப்படையாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? முந்தை இருத்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். ஆன்சர் எந்த நூல்லேருந்து இந்த வரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. நற்றிணை. கொன்மோ பொருள் கேட்டிருக்காங்க. மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுன்னு கேட்குறாங்க. பெரிய புராணம். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சுந்தரன் எனும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். ஜஸ்ட்டு படிக்க வேண்டாம், நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 4 ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? சில வீடியோக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஜஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் புதுசாக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது படிச்சுட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக படிக்கிற மெத்தடே அதுதான் இல்லையா? ஸோ தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மற்றபடி நான் வேறு எந்த இதுக்காகவும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் நான் போடுவேன். 4 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை நீங்கள் கொஸ்டினும் ஆன்சர் மட்டும் படிங்கன்னு சொன்னீங்கன்னாலும் நான் அதை மட்டும் வீடியோக்களில் போடுறேன். ஓகேவா? சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. பெரியவன் கவிராயர். நீலகேசி எந்த வகை பாவால் எழுதப்பட்டதுன்னு கேட்குறாங்க. விருத்தப்பா. ஓகேவா? முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இந்த சொல்லோட பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்றுன்னு கேட்குறாங்க. பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர்
சிசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிறத எழுதியிருப்பார் இல்லையா. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஜியு போப். இது சி.வை. தாமோதரனார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. சி.வை. தாமோதரனார். நான் ஆப்ஷனை பார்த்துட்டு டக்குன்னு ஜியு போப்னு படிச்சிட்டேன். சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. 12 தொகுதிகள். ஓகேவா. இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர். வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எந்த அறிவியலின் பார்ப்படும்னு கேட்குறாங்க. விண்ணியல் அறிவு. சுபாஷா அபிமானம் பொருள் கூறுகன்னு கேட்குறாங்க. ஸோ தாய்மொழி பற்று. கொஞ்சம் படிக்கிறதுல இதாக இருக்குது இல்லையா. ஸோ வடமொழி சொல்ல கொடுத்துட்டு பொருள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. தாய் நாட்டு பற்று தாய்மொழி பற்றுன்னு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன். ஓகேவா. தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகேவா. ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி செஞ்சான்னு கேட்டிருக்காங்க. பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு மிளகை வந்து ஏற்றிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னு சொல்லிட்டு அகநானூரில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. மீதோன் விரும்பேல் இதற்கான ஆன்சர் வயிறு புடைக்க உண்ணுதல் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நான் லாஸ்ட் இயர் குரூப் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 96 கொஸ்டின் வந்து தமிழில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து ஓல்டு புக் அப்படிங்கிறது அந்த டைமில் எனக்கு நியூ புக் மட்டும்தான் படித்தேன். ஓல்டு புக் என்கிட்ட அப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் பார்த்துருந்தேன். 96 அப்படிங்கிறது தமிழில் லாஸ்ட் இயர் குரூப் 2ல் போட்டிருந்தேன். ஓகேவா. அடுத்த கேள்வி. மீதூன் விரும்பில் இந்த அடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஓகேவா. ஸோ 2018 குரூப் 4 கொஷின்லேருந்து தமிழ் கேள்விகள் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வித்தாளோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ.